சுவாமி, பகவான் எங்கும் நிறைந்தவர் என்று பல விஷயங்களை மேற்கோள் காட்டி தாங்கள் குறிப்பிடுவீர்கள். அப்படி இருக்கையில் கோயிலில் அவர் அர்ச்சா விக்கிரக திருமேனியாக காட்சி கொடுப்பதில் ஏதேனும் விசேஷ காரணம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது மாறனேர் நம்பி. அடியேன் முன்பே உங்கள் எல்லோருக்கும் கூறியிருக்கிறேன், பகவான் 5 நிலைகளில் உரைகிறான் என்று. அதாவது பரம் எனப்படும் வைகுண்டம், வியூகம் எனப்படும் திருப்பார்கடல், விபவம் எனப்படும் அவதாரங்கள், அந்தர்யாமி என்று அனுபவிக்கப்படும் உள் இருதயத்தின் உள்ளுரையும் பரமாத்மா மற்றும் அர்ச்சை எனப்படும் விக்கிரக வடிவம். இவை 5ஐயும் நீரின் சில நிலைகளை வைத்து ஒப்பிடலாம். உதாரணத்திற்கு, இதில் பரம் என்னும் வைகுண்ட நிலை இந்த அண்டத்திற்கு வெளியே பெருகி கிடக்கும் எளிதில் எட்டாத ஆவரண நீரை போன்றது. வியூகம் என்னும் பார்க்கடல் அண்டத்திற்கு உட்பட்டு இருந்தும் கிட்டுவதற்கு அரிய நீரை போன்றது. நம் போன்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களால் காண முடியாது. விபவம் என்னும் பகவானின் அவதாரங்கள் குறிப்பிட்ட சமயத்தில் ஏற்படும் வெள்ள நீரை போன்றது. அந்தந்த காலத்தவர்கள் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். அந்தர்யாமித்துவம் என்னும் பரமாத்மா அனுபவம் என்பது பூமிக்கு அடியாழத்தில் இருக்கும் நீரை போன்றது. அரும்பாடுபட்டால் யோகத்தால் அனுபவிக்கப்படக்கூடியது. ஆனால் அர்ச்சை என்னும் விக்கிரக ரூபமானது தேங்கிய மடுவின் நீரை போன்றது. அதாவது எப்போதும் அள்ளி பருகுவது போல் சுலபமாக அனைவருக்கும் கிட்டும்படி இருப்பது, எல்லோராலும் அனுபவிக்கத்தக்கது. எனவே அர்ச்சா விக்கிரகத்திற்கு நிச்சயம் ஏற்றம் அதிகம். ஆஹா, அருமையாக விளக்கி அருளினீர்கள் சுவாமி. இருப்பினும் என்னப்பா, நீயும் மலராண்டானை போல் இழுக்கிறாய்? இல்லை சுவாமி, இதை குறிப்பிடுவதற்கு அடியனை மன்னித்தருள வேண்டும். இந்த சமூகத்தால் தாழ்ந்த குலத்தவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு விக்கிரக திருமேனியின் தரிசனம் பகவானின் மற்ற நிலைகளைப் போல இன்னும் கிட்டாத நீர் போலல்லவா இருக்கிறது. பார்த்தாயா திருக்கோஷ்டி, இவன் கேள்விக்கு என்னவென்று ஒரு பதிலை உடனடியாக கொடுக்க முடியும்? அப்பா மாறனேர், உன் கேள்விக்கு இன்றைய காலகட்டத்தில் அடியேனிடம் விடை இல்லை. ஆனால் காலம் அதிவிரைவில் உன் கேள்விக்கு பதில் அளிக்கும். அடியேன் அரசாட்சியில் இருந்தபோது சிந்திக்காத இவ்விஷயத்திற்கு இந்த வயோதிக சந்நியாச நிலையில் என்ன பிரயத்தனம் செய்ய முடியும்? ஹே ரங்கா. சுவாமி, தாங்கள் துயரம் படும்படியான அடியேன் ஏதேனும் தவறாக கேள்வி கேட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும். இல்லை அப்பா, இல்லை. நீ ஒன்றும் தவறாக எதையும் கேட்கவில்லை. திருக்கோஷ்டி நம்பி. சுவாமி, அடியேன். கிட்ட இருந்தும் எட்டாமல் இருக்கும் அரும்பொருளை ஒருவன் அடைவதில் எது தடையாக இருப்பதாக நீ கருதுகிறாய்? சுவாமி, அடியேனுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், தொடர் முயற்சி என்மையும் அதை அடைய வேண்டும் என்ற ஏக்கமில்லாமையும் தான் தடை என்று கூறுவேன். நீடித்த முயற்சியாலும் அதை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஏக்கத்தாலும் அவன் எதிர்பார்க்கும் அறம்பொருள் கிடைத்தால் என்றும் அதை காத்து நித்தியம் அதை அனுபவிக்கவும் செய்வான் என்பது அடியேனுடைய தீர்மானமான கருத்து. திருக்கோஷ்டி. சுவாமி, அதோ அங்கு வந்து கொண்டிருப்பது யாராக இருக்கும்? ஓ, அவரா? அவர் நம் தேவவாரியாண்டான் சுவாமி. அடியேன் அவனை சொல்லவில்லை. அவனுக்கு பின்னே வருகிறாரே, அவரை யார் என்றுதான் கேட்கிறேன்.
எனக்கும் அவர் புதியவராகத்தான் தோன்றுகிறார் சுவாமி. தாசனடியேன் கைங்கரிய சீலனாக இரு. தாசனடியேன் திருக்கோஷி நம்பிகள் தாசனடியேன். தங்களுக்கும் வந்தனங்கள் மாறனேர் நம்பி. தெய்வவாரி, இந்த வைணவர் யார் என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, இவர்தான் தற்போது கோயில் நிர்வாகத்தை ஏற்று நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருப்பவர். சுவாமி, அடியேன் அணி அரங்கன். ஸ்ரீரங்கத்தில்தான் வசிக்கிறேன். ஆனால் இதுநாள் வரை மன்னரின் ஆணைக்கிணங்க அரசு நிர்வாகத்தில் உப ஆலோசகராகவும் அதன் பின் ஆதனூர் கோயில் நிர்வாக பொறுப்பிலும் அடியேன் இருந்தேன். சரிதான். நிர்வாகத்தில் மிகவும் கைதேர்ந்தவர் என்று சொல்லுங்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. தங்களின் நிர்வாக திறமைக்கு முன் அடியேன் மிகவும் அற்பமானவன். மடத்து நிர்வாகத்தை இவ்வளவு சிலாகித்து சொல்கிறாய்? மடத்து நிர்வாகத்திலும் நிறைய பொறுப்புகளை ஆராய்ந்து சீர்திருத்த வேண்டிய திறமை தேவை. என்றாலும் தாங்கள் அரசாட்சி செய்தபோது மேற்கொண்ட நிர்வாக நுட்பங்களை அடியேன் பிறர் வழியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களின் நிர்வாகத் திறன் போல் என்றும் வராது. அது என்னவோ, நீங்கள் தான் கொண்டாடுகிறீர்கள். அந்த காலகட்டத்தில் பல பேர் அடியேனை வசைப்பாடிக் கொண்டுதான் இருந்தார்கள். என்ன செய்வது? அடியேன் சற்று கண்டிப்பானவன். இன்றும் சில பேர் ஏதாவது குறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை அடியேன் அதிகம் பொருட்படுத்துவதில்லை. செய்வது பகவத் கைங்கரியம், அதிலும் குறை காண்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் குற்றமாகவே கண்ணோட்டம் கொண்டிருப்பார்கள். அதை என்னவென்று சொல்வது? அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துவதற்கு அடியேன் ஒன்றும் மகான் அல்லவே. குறையை விடுத்து நிறையை கொண்டாடுபவர்களை மனதில் கொண்டு செய்யும் பணியை கிருஷ்ணார்ப்பணமாக செய்து கொண்டு வருகிறேன். அந்த பகவானுக்கு உகப்பென்றால் அது போதும் அடியேனுக்கு. எது எப்படியோ, தங்கள் நிர்வாகத்தால் கோயில் சீரோடும் சிறப்போடும் திகழட்டும். நிர்வாகத்தில் குழப்பம் விளைவிப்பவர்களை தகுந்த முறையில் திருத்தி அவர்களை பணிகொள்ளுங்கள். இதுதான் அடியேனின் சிறு விண்ணப்பம். ஆகட்டும் சுவாமி. சரி, வாருங்கள், அரங்கனை சென்று சேவிப்போம். வா, பாட்டியை நமஸ்காரம் செய்து கொள்வோம். என்ன, சேவிக்கலாம் வா. நூறு வயசு வாழணும். அவர் என்னை தொட்டு விட்டார். அதனால் என் மடி போய்விட்டது. சுவாமி, சுவாமி, அமுது தயாராகிவிட்டது. நேரமாகிறது. தாங்கள் அமுது செய்ய வாருங்கள். வேண்டாம், இப்போது எனக்கு பசி இல்லை. உடல் நலம் சரியில்லையா? உடல் நன்றாகத்தான் இருக்கிறது, மனம்தான் சரியில்லை. ஏன் சுவாமி? ஏன் மனநலம் சரியில்லாமல் போக வேண்டும்? அகத்துக்காரியிடம் சொல்லக்கூடியதாக இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள். விஷயமே அகத்துக்காரியை பற்றியதுதான். அதை பற்றி சொல்லலாமா? சொல்லுங்கள் சுவாமி. நான் என்ன செய்தேன்? என்னால் தங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மனம் காயப்பட்டு விட்டது.
கணவனின் மனம் கோணாமல் நடந்து கொள்பவள்தான் மனைவி. நான் அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, நீ செய்தது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய பக்தை தெரியுமா அந்த பாட்டி? ஏகாதசியின் மகத்துவம் அறிந்து அதை அழுத்தமாக கடைப்பிடிப்பவர் அவர். நம்மில் எத்தனை பேர் இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை அறிந்திருக்கிறார்கள்? ஏகாதசி விரதத்தின் பலனை அறியாத பலர் மேம்போக்காக அதை கடைபிடிக்கிறார்கள். பெயருக்காக விரதம் இருக்கும் பலர் அவர்களாகவே இதை சாப்பிட்டால் குற்றமில்லை, அதை சாப்பிட்டால் குற்றமில்லை என்று கூறிக்கொண்டு தனக்கு பிடித்தவற்றை சாப்பிட்டுக் கொண்டு விரதம் இருப்பதாக பாவனை செய்கின்றனர். மற்றும் சிலர் ஏகாதசி விரதத்தன்று பகவான் நாமாவை நினைப்பதை மறந்து எப்போது துவாதசி வரும், எப்போது மீண்டும் அமுது படைக்கலாம் என்ற எண்ணத்திலேயே விரத காலத்தை கழிக்கின்றனர். ஆனால் அந்த பாட்டி மற்றவர்களைப் போல் இல்லை. ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்தாமல் பகவான் சிந்தனையிலேயே அந்த நாள் முழுவதையும் கழித்து அடுத்த நாள் யார் மூலமாவது ஆதிகேசவனின் கோவிலிலிருந்து பெருமாளின் தீர்த்தத்தை கொண்டுவரச் செய்து அந்த தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடிப்பவர். மீண்டும் ஏகாதசி எப்போது வரும் என்று காத்திருப்பவர். அப்படிப்பட்டவர் உன்னை தொட்டுவிட்டால் அதனால் தீட்டாகிவிட்டது என்று நீ நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! இப்படிப்பட்ட உயர்ந்த குணவதியிடம் பாகுபாடு பார்ப்பது தேவையற்ற ஒன்று. தாங்கள் பாகுபாடு பார்க்காமல் இருக்கலாம். தங்களுக்குள் அப்படி ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் அப்படி வளரவில்லை. மற்றவர்களிடம் பாகுபாடு பார்ப்பது வளர்ப்பினால் வருவது அல்ல, அனைவரை விடவும் தாம் உயர்ந்தவர் என்ற மமதையின் எண்ணத்தினால் வருவது. உயர்ந்தவன் தாண்டவன் என்பதை குணத்தை வைத்து பிரித்து பார்க்க வேண்டுமே தவிர குலத்தை வைத்து பிரித்து பார்க்கவே கூடாது. ஆனால் இது என் கருத்தல்ல, பகவான் கண்ணனின் கருத்து. சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஜகா. அதாவது பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் என்று 4 வர்ணங்களை ஒருவருடைய குணத்தையும் அவன் செய்யும் செயல்களையும் வைத்துத்தான் பிரித்து பார்க்க வேண்டுமே தவிர பிறப்பை வைத்து அல்ல என்று கண்ணன் மிகவும் தெளிவாக நமக்கு உபதேசிக்கிறார். வைத்தியரின் குடும்பத்தில் ஒருவன் பிறந்து விடுவதால் அவன் வைத்தியனாகிவிட முடியாது. வைத்திய சாஸ்திரத்தை அவன் கற்க வேண்டும், அதன் நுணுக்கத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவன் வைத்தியன் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதேபோல் உயர்ந்த குலத்தில் ஒருவன் பிறந்து விடுவதால் மட்டுமே அவன் உயர்ந்தவனாகிவிட முடியாது. உயர்ந்த குணமும் சீரிய சிந்தனையும் நல்ல பழக்க வழக்கங்களும் ஒழுங்கு கடமைகளை முறையே பின்பற்றும் மன உறுதியும் அனைத்து ஜீவராசிகளிடமும் தயையோடு இருத்தலும் பகவானின் மீது அசைவற்ற பக்தியுமே ஒருவரை உயர்ந்தவராக ஆக்குகிறது. இவை அனைத்தும் பெற்றிருப்பவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் நிச்சயம் உயர்ந்தவர்களே. எல்லோரிடமும் பாகுபாடின்றி நடந்து கொள்ள நிறைய பக்குவம் வேண்டும். அந்த பக்குவம் உன்னிடம் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்படி பக்குவம் இல்லாத போது குறைந்தபட்சம் பக்தர்களிடமாவது பாகுபாடின்றி நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பக்தர்கள் அனைவருமே சுத்தமானவர்கள்தான். ஒருவன் பிறந்த இடத்தை வைத்து அவன் சுத்தமானவனா இல்லையா என்று நிர்ணயிக்காதே. ஆத்மா எப்படி பரிசுத்தமானதோ அதேபோல் பக்தர்களும் பரிசுத்தமானவர்களே. என் நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, என்னை பற்றிய கதைகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, எனக்காக கைங்கரியங்கள் எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் வாசம் செய்வேன் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கும் அந்த பாட்டியின் அகத்திலும் இறைவன் நிச்சயம் உரைகிறார். அப்படி பகவான் வாசம் செய்யும் இடத்தில் எந்த அமங்கலமும் இருக்காது, எந்த தீட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லை, பாட்டியை சேவிக்க சொன்னபோது உன்னிடம் ஒரு தயக்கத்தை பார்த்தேன். எந்த குலத்தையோ சேர்ந்த ஒருத்தியை சேவிக்க சொல்கிறாரே என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 4 வர்ணத்திற்கும் கீழான குலத்தில் ஒருவன் பிறந்திருந்தாலும் ஆத்ம ஞானத்தையும் பகவத் சம்பந்தத்தையும் அவன் உணர்ந்து விட்டால், 4 வர்ணத்தில் முதல் வர்ணமான அந்தணனாக ஒருவன் இருந்தாலும்
அந்த வைஷ்ணவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் காலில் விழுந்து தண்டம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பகவானும் அவர் நமக்களித்த வேதமும் மிகவும் தெளிவாக இருக்கிறது தஞ்சா. ஆனால் நாம் தான் தெளிவில்லாமலும் மிகவும் குழம்பியும் போயிருக்கிறோம். ஒருவரை சேவிக்கும் போது நாம் என்ன அவரையா, அதாவது அந்த சரீரத்தையா சேவிக்கிறோம்? இல்லை, அந்த சரீரத்தினுள் உறையும் பகவானின் அம்சமான பரமாத்மாவைத்தான் சேவிக்கிறோம். என்னுடைய மனம் கோணாமல் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் தயவு செய்து இப்படிப்பட்ட பாகுபாடுகளையெல்லாம் உன் மனதிலிருந்து விலக்கிக் கொள். அதுதான் நல்லது. மன்னிக்க வேண்டும் சுவாமி. தங்களுக்கு இருக்கும் பரந்த மனப்பான்மை, தொலைநோக்கு சிந்தனையும் எனக்கில்லை. நான் சிறிய வயதில் இருந்தே என் அம்மாவின் அடியொற்றி நடந்தவள். ஆச்சார அனுஷ்டானங்களை என் அம்மா செய்யும் போது தன் மாங்கல்ய பலத்தையும் குடும்ப நலத்தையும் குடும்ப விருத்தியையும் அகத்துக்காரரின் ஆரோக்கியத்தையும் முன்னிறுத்தியே அவள் அனுஷ்டிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இளம் பெண்ணாக நான் இருந்தபோது எனக்கு தோன்றாத பல உணர்வு, ஆச்சார அனுஷ்டானங்களில் ஒரு பயம், மனைவியின் ஸ்தானத்தை ஏற்றதும் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கு காரணம் என் தாயின் அடியை ஒற்றியே நானும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான். நான் மட்டுமல்ல, அநேகமாக எல்லா பெண்களுக்குமே அவர்கள் தாய்தான் வழிகாட்டி. அந்த விதத்தில் நான் என் தாயின் வழியிலிருந்து பிறழாமல் இருக்கவே நினைக்கிறேன். ஒரே நாளில் தங்களின் எண்ணப்படி என்னை மாற்றிக்கொள்வது கடினமான காரியம். இதற்காக தாங்கள் அமுது செய்யாமல் இருக்க வேண்டாம். தயவு செய்து உள்ளே வந்து அமுது செய்யுங்கள்.